ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 17வது வசனம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இந்த வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதாவது ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கான ஒரு வழியை சொல்லுகிறார். என்ன வழி சொல்றாருன்னா, நீ தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி அப்படின்னு சொல்லி. இதே செய்தியினுடைய ஒரு பகுதியை நாங்கள் முன்னாடி எடுத்திருக்கிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு ஆபிரகாம் என்னென்னலாம் செய்தான் அப்படின்னு சொல்லி நாங்கள் இதுக்கு முன்னாடியே எடுத்திருக்கிறோம். அந்த செய்தியில் தான் அவன் சில காரியங்களை ஆண்டவர் செய்ய சொல்லுவார். ஒன்று, அந்த தேசத்துக்கு கடந்து வர சொல்லுவார். முதல்ல நீ இந்த தேசத்தை சுதந்திரிக்கணும், அந்த தேசத்தில் நீ இருக்கணும். ரெண்டாவது, அந்த தேசத்தில் நடந்து திரியணும். நடந்து திரியணும்னா உழைக்கணும். அந்த தேசத்தில் உழைக்காமல் ஆண்டவர் எதையுமே என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன், நான் சும்மா உட்காந்துருப்பேன், ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அதை தரமாட்டார். மூன்றாவது, வந்துருவான். வந்த பிறகு 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவரை பார்த்து திருப்பி ஒரு கேள்வி கேட்பான். 15:8 அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான். அப்போ நான் சுதந்திரத்துக் கொள்வேன் வந்துடுவேன் நீங்கள் சொல்லிட்டீங்க, ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு கேட்குறான். அப்போ தான் கர்த்தர் அவனோடு கூட சில உடன்படிக்கைகளை பண்ணுவார். ஒரு தேசத்தை சுதந்திரிப்பதற்கு கர்த்தர் சொல்கிற வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு இது ஒரு ப்ரொசீஜர். இதுதான் ப்ரொசீஜர். முதல்ல அந்த வாக்குத்தத்தத்துக்குரிய இடத்துல இருக்கணும். ரெண்டாவது, அங்கே உழைக்கணும். மூணாவது, கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணணும். இதை நாங்கள் ஏற்கனவே இந்த செய்தி எடுத்தோம். ஆனால் இதை படிச்சுட்டே இருக்கும்போது ஆண்டவர் இன்னொரு காரியத்தை அதிலிருந்து தொடர்ந்து பேசினார். அது இன்னைக்கு காலையில் ஒரு ஜெபத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் உறுதிப்படுத்தினார். அந்த 17வது வசனம், நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து நடக்க சொல்லிட்டார். பல நேரங்களில் நாம் கர்த்தர் சொல்கிற வேலையை செய்கிறோம், ஊழியம் செய்கிறோம், அல்லது கர்த்தர் நம்ம கொடுக்குற வேலையை செய்கிறோம், சின்சியராக செய்கிறோம். ஆனால் ரிசல்ட் பல நேரங்களில் வரல. 13ஆம் அதிகாரத்தில் அவன் நடந்து திரிந்த போது 15ஆம் அதிகாரம் வரைக்கும் அவனுக்கு அது அவன் கையில் வரல. அவனுக்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லை. ஆண்டவரே, இதை நான் சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன். நீங்கள் சொன்ன மாதிரியே வந்தேன், நடந்தேன், எல்லாம் பண்ணிட்டேன் ஆண்டவரே. ஆனாலும் கூட எனக்கு என்ன வரல, ஒரு கன்ஃபர்மேஷன் வரல. பல நேரத்தில் ஊழியத்தின் பாதையாக இருக்கட்டும், அல்லது கர்த்தர் சொல்கிற ஒரு வழியில் நீங்கள் நடக்கிறவங்களாகவே இருக்கட்டுமே, சில நேரங்களில் கர்த்தர் சொல்லியும் நாம் நடக்கும்போது ஒரு ஆசீர்வாதம் வராதது போலவே இருக்கும். சில ஊழியர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாங்க, அண்ணே ஆண்டவர் சொல்லித்தான் இங்கே வந்தேன், 10 வருஷம் ஆகி போச்சுண்ணே, என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்த மாதிரி தெரியலண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸை நாங்கள் ஆண்டவர் தான் கொடுத்தாரு, கன்ஃபார்மாக எங்களுக்கு தெரியும், ஆனால் ஒன்றும் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லை, ஏதோ வருது போது நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியானால் இது இருப்பதற்கு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் யோசிக்கும் பொழுது இந்த இடத்துல, இந்த நடந்து திரி அப்படிங்கிற இடத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன நடந்து திரி அப்படின்னு சொன்னால், ஆபிரகாமை பார்த்து அந்த 17வது வசனம், தேசத்தின் நீளம் அகலம் அம்மட்டும் நடந்து திரி. ஆனால் நடக்கும்போது நீ எப்படி இருக்கணும்னு கர்த்தர் ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்கிறார். நீ நடக்கிற, வேலை செய்கிற, ஊழியம் பண்ணுறீங்க, நான் சொல்கிறத வேலையை நீங்கள் கரெக்டாக செய்கிறீங்க, ஆனால் செய்கிற நீங்கள் எப்படி செய்கிறீர்கள்னு பார்க்குறாரு. ஊழியம் பண்ணுவது முக்கியம் அல்ல, அதை எப்படி பண்ணணும்னு ஒரு விஷயம் இருக்குது. வியாபாரம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதை எப்படி பண்ணணும்னு இருக்குது. எல்லாரும் வியாபாரம் பண்ணுறாங்க, ஆனால் அதை பண்ணுற மெத்தட், கர்த்தருக்குன்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி நீங்கள் செய்யும் போது தான் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுக்கு நினைக்கிற வாக்குத்தத்தம் அங்கே தான் நிறைவேறும். எப்படி செய்யணும்? இப்போ ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமை பார்த்து நடந்து திரி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒரு இடத்துல இதே மாதிரி இன்னொருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நடந்து எழுந்து நட அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிங்க. அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தழலில் சுடப்பட்ட ஆடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணம் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். இப்ப கர்த்தர் அவனை போதான் சொல்றாரு, அவன் நடக்க தான் செய்யறான். ஆனால் இரவும் பகலும் 40 நாள் நடக்கிறான். அந்த நடப்பதற்கு பலனை கர்த்தர் கொடுத்துட்டார். வசனம் அங்கே தெளிவா இருக்குது, அந்த போஜனத்தின் பலத்தினால் அப்படின்னு இருக்குது. அப்போ கர்த்தர் தான் அவனை போஷிச்சிருக்கிறார் நடக்கிறதுக்கு. வேற யாரும் அவனை போஷிக்கல, கர்த்தர் தான் போஷிச்சிருக்கிறாரு. இப்போ அவனும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தான் நடக்கிறான். போறதும் தேவ பர்வதத்துக்கு தான் போகிறான். இப்போ நீங்க பார்க்கறதுக்கு பார்த்தா எல்லாம் கரெக்டாகவே இருக்கும். ஆனால் இவன் நடக்கும்போது, அந்த 40 நாள் இரவும் பகலும் 40 நாள் நடக்கும்போது இவனுடைய மனநிலை, இவன் எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறான், இவன் நடக்கும்போது எதை நோக்கி நடந்திருக்கிறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வசனம் வாசிங்க சொல்றேன். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இப்போ அவன் நேரம் எங்க போயிட்டான்? ஒரு கெபிக்கு போயிட்டான். இரவும் பகலும் 40 நாள் நடந்து ஒரு கெபிக்கு போயிட்டான். ஏன் எலியா கெபிக்கு போனான்? இரவும் பகலும் 40 நாள் நடந்து அந்த கெபியில போய் தங்கறதுக்கு தான் அந்த 40 நாளும் அவன் நடந்திருக்கிறான்.
அவனுக்கு கர்த்தர் கொடுத்த போஜனத்தை அவன் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறான்? 40 நாள் நடக்கிறது யூஸ் பண்ணியிருக்கிறான். அந்த 40 நாள் எங்க நடந்திருக்கிறான்? தேவ பர்வதத்துக்கு நேரம் நடந்திருக்கான். அதாவது எகிப்தில் இருக்கிற ஓரேபுக்கு வரைக்கும் போயிருக்கான். எதுக்காக போனா? ஒரு கெபியை தேடி கண்டுபிடிச்சு அது உள்ள தங்கறதுக்கு போனான். அப்போ இந்த 40 நாளும் எலியாவினுடைய மனநிலை என்ன? அவன் நடக்கும்போது கண்டிப்பா 40 நாள் இன்டு 24 24 மணி நேரம், 40 நாள் இரவும் பகலும்னு இருக்கு, தூங்கவே இல்லாம. அப்ப அந்த இரவும் பகலும் நடக்கும்போது அவன் மனநிலை முழுக்க எது மேல இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இப்பொழுது தேவ பர்வதம் நோக்கி போகிறேன், ஓரேபை நோக்கி போகிறேன், என்ன ஒருத்தர் துரத்துறாங்க, என்ன கொலை பண்ண பாக்குறாங்க, இப்ப நான் இதுல இருந்து தப்பிக்கணும், தப்பிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்? போஜன பலம் கர்த்தருடையது, ஆனால் சிந்தனை கர்த்தருடையது அல்ல. போஜன பலன் கர்த்தர் தான் கொடுக்கிறார், கர்த்தர் தான் அவனை போஷிக்கிறார், கர்த்தர் தான் நடக்க சொன்னார், அழைப்பு கர்த்தருடையது. ஆனால் எப்படி நடக்கிறான்? இப்போ அவன் சிந்தனை முழுக்க எது மேல ஓடிட்டு இருக்குது? எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேண்டும், எனக்கு ஒரு பாதுகாப்பான ஸ்தலம் வேண்டும், எப்படியாவது ஏசபேல்ட்ட இருந்து நான் தப்பிக்கணும். இதைத்தான் ஆண்டவர் அந்த இடத்துல பார்க்கிறார். அவங்ககிட்ட வந்து நின்னுக்கிறான், கெபிக்குள்ள வந்துட்டான். ஏன் இந்த எண்ணம் இவனுக்கு வந்துச்சு? இப்படி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு முந்தின அதிகாரத்தில் வாசிங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 18:13. யெசபேல் கர்த்தரின் தீர்க்கதரிசிகளை கொன்று போடுகிற போது நான் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளில் 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக ஒளித்து வைத்து 100 பேரை ஒவ்வொரு கெபியிலே 50 பேராக. இதுதான் அவனுக்கு முன்னாடி சொல்லப்பட்டதான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு செய்தி. இந்த செய்தி எலியாவோட மனசுல இருந்துகிட்டே இருக்குது, எலியாவோட தாட்குள்ள போயிட்டே இருக்குது. அப்ப யேசபேல் நம்மளை தேடினா, கொலை பண்ண வழி செஞ்சா, அல்லது எனக்கு ஒரு ஆபத்து வருமானால் தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? ஏதாவது ஒரு கெபிக்குள்ள போய் நான் தங்கணும், தங்கிட்டேனா நான் என்ன செய்வேன்? தப்பித்துக் கொள்வேன். இந்த இரவும் பகலும் 40 நாள் இதுதான் அவனுடைய சிந்தனை. அவன் எதற்காக நடந்தான்? கர்த்தர் எதுக்கு நடக்க சொன்னாரு? அவனை வந்து கெபிக்குள்ள தங்க வைக்கிறதுக்கு நடக்க சொன்னாரா? இல்ல. கர்த்தருடைய திட்டம் என்ன, அவருடைய பிளான் என்ன? இதை எதையாவது யோசிச்சான் அவன்? 40 நாள் எதை பத்தியுமே யோசிக்கல. அவனுடைய ஒரே யோசனை, நான் சர்வைவ் பண்ணணும், நான் தப்பிக்கணும், நான் காப்பாற்றப்படணும். அப்ப அந்த நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவனுடைய சிந்தனை என்னன்னா, எனக்கு பாதுகாப்பு வேணும், நான் தப்பிக்கணும், எனக்கு ஒரு இடம் வேணும். இந்த மாதிரி நடக்கிறவனுடைய நடை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாது. இந்த நடையை கர்த்தர் அங்கீகரிப்பதில்லை. நீ ஊழியத்தில் நடக்கிறீங்க, உனக்கு கர்த்தர் கொடுக்கிறதான வேலையோ ஏதோ ஒன்றை நடக்கிறீங்க, ஆனா எதுக்கு நடக்கிறீங்கன்றதான் கேள்வி. இப்ப இவன் எதுக்காக நடக்கிறான்? தன் ஜீவனை பாதுகாத்துக் கொள்வதற்காக. பல நேரங்களில் நம்ம கர்த்தரிடத்துல எதுக்கு ஆசீர்வாதத்தை கேட்கிறோம்? நம்ம ஜீவனை பாதுகாக்கிறதுக்கு, நாம ஆண்டவர்கிட்ட போய் நிக்கிறதுக்கு, சர்வைவ் பண்றதுக்கு. பல நேரங்களில் இதான் நடந்துகிட்டே இருக்குது. ஊழியத்தின் பாதையில ஓட ஆரம்பிக்கும் பொழுது வரும்போது யாருமே இப்படி ஒரு தேவையோடு வரமாட்டாங்க, எனக்கு ஒரு பாதுகாப்பான இடம் வேணும் அப்படிலாம் வரவே மாட்டாங்க. வரும்போது அவங்களுடைய அழைப்பு உன்னதமானது, மகத்துவமானது. ஆண்டவர்கிட்ட வரும்போது நாமெல்லாம் தேவையோட வரவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 50-60% தேவையோட வந்தவங்க கிடையாது. எல்லாருமே ஏதோ ஒரு தியாகத்தோட கர்த்தருக்காக அப்படிதான் வந்தாங்க, அப்படிதான் வர்றாங்க. ஆனால் ஒரு நாள் ஓட்டம் மாறுது. என்ன மாறுது? பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது, எனக்கு இதை விட கொஞ்சம் சேஃபான இடம் கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு பிரச்சனை வருது, போராட்டம் வருது. கர்த்தர் அந்த நேரத்தில் கர்த்தர் சொல்றாரு, நீ எழுந்து நட. அப்ப நடக்கும்போது இவன் ஒரு கேள்வி ஆண்டவரை கேட்டிருக்கணும். ஆண்டவரே, இப்ப நான் எதுக்கு நடக்கணும், எங்க நடக்கணும்? ஃபர்ஸ்ட் அவன் சொல்றான், போதும் கர்த்தாவே, நான் என்ன செஞ்சிருங்க, என்ன விட்டுருங்க, என்ன விட்டுருங்க, நான் செத்து போறேங்கிறான் அவன். ஆனா கர்த்தர் சொல்றாரு, இல்ல நீ சாவலாம் வேண்டாம், நீ எழுந்து நட. பொதுவா நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வீட்டுல ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வீட்டம்மெல்லாம் சொல்லுவாங்க, பேசாம போய் தொலைலான்னு இருக்கிற அப்படிம்பாங்க. அதனால என்ன பண்ணுவாங்க, சில கணவனுங்க என்ன பண்ணுவாங்க, என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிட்ட, நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு ஒன்னா அடுத்த கேள்வி அந்த அம்மா கேட்கும், இப்ப நான் இருந்து இப்ப என்ன பண்ண போறேன், என்ன பிரோஜனம் இந்த வீட்டில் நான் இருந்து அப்படின்னு. அதுக்குமே தெரியும் நம்ம இருந்து ஒரு பிரோஜனம் இல்லைன்னு, ஆனா கேட்கும். அப்போ சில நேரத்தில் வந்து அவங்க சொல்லுவாங்க, அப்ப நான் இருந்து என்ன பிரோஜனம், ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் ஏன் இங்க இருக்கணும் அப்படின்னு கேட்பான். அதே தான் எலியாவுடைய நிலைமையும். எலியா ஆண்டவர் என்ன கேட்டிருக்கணும், அப்படி நான் கஷ்டப்பட்டு இப்ப நடந்து என்ன ஆண்டவரை பண்ண போறேன், பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம், நான் என்ன பண்ண போறேன்? ஆண்டவர் ஒன்னும் ஆண்டவர் அவனும் கேட்கல, அவரும் சொல்லல, எழுந்து நடனாரு, நடக்கிறான். அந்த நடை எதன் அடிப்படையில் இருக்கிறது? அவனுடைய வாழ்க்கையை பாதுகாப்பதற்கென்று. இன்னைக்கு நம்ம பல பேர் அப்படித்தான் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நமக்காக ஓடுறோம், நம்ம பாதுகாப்புக்காக ஓடுறோம், நம்முடைய பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஏதாவது ஒரு வகையில நாங்க செட்டில் ஆகணும் அப்படின்னு ஓடுறோம். இந்த நடை கர்த்தருக்கு பிரியமான நடை கிடையாது. இந்த நடை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற நடையும் கிடையாது. கர்த்தர் திருப்பி கெபிக்கு வந்தவனை பார்த்து கேட்கிறாரு, அவனை பார்த்து நீ எதுக்கு இங்க வந்தன்னு கேட்கிறாரு. அது கீழே அழகா வசனம் இருக்கு பாருங்களேன். அவனை பார்த்து கேட்கிறாரு, எலியாவே உனக்கு இங்க என்ன காரியம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல வேற என்ன ஒரு பெரிய விஷயம் தெரியுமா? என்னமோ அவர் தெரியாம கேட்கிற மாதிரி எலியா வந்து ஆண்டவருக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு. என்ன எக்ஸ்பிளைன் பண்றாரு?
இந்த மாதிரி ஏசபேல் முன்னாடி அந்த பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாதவங்கள நான் ஒருத்த மட்டும் மீந்திருக்கிறேன் இல்லையா? ஒருத்த மட்டும் மீந்திருக்கிறேன், என்னையும் கொல்ல வகை பார்க்குறாங்க. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் ஒருத்த மட்டும் இல்லைன்னா இப்போ தீர்க்கதரிசியே இல்லை இஸ்ரேல் இல்லைங்கிறாரு. அவர் என்ன சொல்ல வர்றாரு? நான் இல்லைன்னா இஸ்ரேல் யார் கிடையாது, தீர்க்கதரிசியே இல்லை ஆண்டவரே அப்படிங்கிறார். இப்போ கர்த்தர் அவனுக்கு என்ன பதில் சொன்னாரு? பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத 7000 பேர் இருக்கிறாங்க அப்படிதானே சொல்றாரு. 7000 பேர் இருக்கிறாங்கல்ல. இந்த உபதியா மறைச்சு வச்சவங்க எத்தனை பேர்? வெறும் 100 பேர். கெபிக்கு 50 பேரை, 2 கெபிக்கு 100 பேர் வச்சாரு. அந்த 100 பேர் இல்லாம கர்த்தர் சொல்றாரு, உனக்கு தெரிஞ்சு மறைஞ்சது 100, உனக்கு தெரிஞ்சு நீ மட்டும், ஆனா உனக்கு தெரியாம எனக்கு தெரிஞ்சு 7000 பேர் இருக்கான். ஆண்டவருக்கு மினிஸ்ட்ரிக்கு 7000 பேர் இருக்கான். எங்கேயோ இருக்கான், ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கிறான். நீ எங்க ஓடுறன்னு கேட்கிற. நீ எதுக்காக ஓடுற? நான் 7000 பேரை மறைச்சு வச்சிருக்கிறேன்ப்பா, நீ எதுக்கு ஓடுற? பாதுகாப்புக்கு, சர்வைவலுக்கு, போஜனத்துக்கு. இன்னைக்கு நிறைய ஆவிக்குரியவருடைய வாழ்க்கை தேவை கர்த்தரிடத்தில் அதுக்கு தான் இருக்கு. சபைக்கு வரும்போதே ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கும் போதே, எனக்கு இப்படி பிரச்சனை இருக்கு, இப்படி போராட்டம் இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு. 21 நாள் உபவாச ஜெபம். இந்த 21 நாள் உபவாச ஜெபத்துல உங்க ஜெபத்தை எதற்காக பண்றீங்க? ஆண்டவர்கிட்ட இந்த ஜெபம் எதுக்காக? ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, நீங்கள் வழக்குக்காகவும் வாதுக்காகவும் உபவாசிக்கிறீர்கள், அதுல எனக்கு பிரியம் இல்லைங்கிறார். ஆண்டவர் உபவாசம் வேற காரணத்துக்காக வச்சாரு. இப்ப நம்ம உபவாசம் வேற மாதிரி ஆயிருச்சு. உபவாச ஜெபம் சொல்லும் போதே கீழே என்ன போட வேண்டி இருக்குது? உபவாச ஜெபத்தின் முடிவிலே உணவு வழங்கப்படும். அதை போட்டால் தான் ஃபாஸ்டிங் பிரேயருக்கே வரான். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் இப்போ எப்படி ஆயிருச்சு? சாப்பாடு போட்டால் ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வருவான். அப்போ நம்ம ஒரு நோக்கத்துக்காக, ஒரு எதிர்பார்ப்புக்காக, ஒரு தேவைக்காக, அது எப்படிப்பட்டதான ஒரு தேவை? அன்றாடம் எனக்கு வாழ்றதுக்கு வழி இல்லை. இதை நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்? குவாலிஃபிகேஷனாக எடுக்கிறோம். நாங்கள் என்னங்க கொஞ்சம் தானே ஆண்டவர்கிட்ட, நாங்கள் என்ன கேட்டோம்? காரை கேட்டோமா? நாங்கள் என்ன கேட்டோம்? வீடு கேட்டோமா? சர்வைவலுக்கு கொடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா சர்வைவலுக்கு கூட கொடுக்க முடியாத ஆண்டவரா நான்? இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்த நடைக்கும் நம்ம நடைக்கும் என்ன டிஃபரன்ஸ்? இஸ்ரவேல் ஜனங்கள் எதுக்கு தான் முணுமுணுத்தான்? சாப்பாட்டுக்கும், தண்ணிக்கும், மட்டனுக்கும், சிக்கனுக்கும், நான் வெஜிடேரியனுக்கு வெறும் வெஜ்ஜா போடுறீங்களேங்கிறான். இன்னைக்கு நம்முடைய முறுமுறுப்பு அப்படிதான் இருக்கு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடந்துகிட்டே இருக்கிறோம். எத்தனை வாட்டி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கறது எதுக்காக நடக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்ம நடை எதன் அடிப்படையில் இருக்குது? முழுக்க முழுக்க சர்வைவல். அதுக்காக நடக்கிறோம், அதுக்காக ஜெபம், அதுக்காக உபவாசம், அதுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் பிரேயர். அதுல வேற இருக்கிற ஊழியக்காரங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, ஐயா எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது ஏதாவது ஒரு சின்ன காரியமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு போஜனம் கொடுக்குறேன். யாரை விட்டு கொடுக்குறேன்? தூதனை விட்டு கொடுக்குறேன். அற்புதமா உன்னை போஷிக்கிறேன். உனக்கு தழலில் சுடப்பட்ட ஆடை பரிசுத்த ஆவியினால் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறேன். இவ்வளவும் கொடுக்குறேன். எதுக்கு கொடுக்குறேன்? இப்படி நடக்கிறதுக்கா? இந்த மாதிரி ஒரு தேவையோட நடக்கிறதுக்கா? ஒரு 10,000 ரூபாய் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், நம்ம அதில் தான் ஃபோக்கஸ் ஆகிடும். எப்படி ஃபீஸ் கட்ட போறோம், என்ன பண்ண போறோம், எதை பண்ண போறோம்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு காரியத்தை, நன்றாக கவனியுங்கள். உங்கள் நடை முழுவதும் தேவனுடைய சிந்தையால் நிறைந்திருக்க கடவுது. உங்களுடைய தேவைகளால் நிறைந்திருக்க கூடாது. நீங்க தேவையோட நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா 40 நாளும் கெபியை பத்தி தான் நினைப்பீங்க, கர்த்தரை பத்தி நினைக்கவே மாட்டீங்க. நல்ல கெபி எங்க கிடைக்கும், எங்க போய் தங்கலாம்? உபதியா சொன்னானே 50 பேரை தங்க வச்சிருக்கிறானே, நம்மளும் அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போவோம். வாழ்நாளெல்லாம் இதை யோசிச்சு இப்படியே யோசிச்சு வாழ்நாளே போச்சு. 50 வயசு 60 வயசு வரைக்கும் போயிருச்சு. அப்புறமா கேட்கறது, அப்படியே ஒரு நல்ல கெபி கண்டுபிடிச்சு உட்கார்ந்த பிறகு கேட்கறது, நான் மினிஸ்ட்ரிக்கு வரலான்னு இருக்கேன். இப்ப நடக்கவே முடியாது. இப்ப என்ன செய்ய முடியாது? நடக்கவே முடியாது. நடக்க முடியாதவங்க மினிஸ்ட்ரிக்கு வரதை நான் கேவலமா சொல்லல. நடக்க வேண்டிய காலத்தில் எதுக்கு நடந்தோம்? நாம எதை யோசிச்சு நடந்தோம்? நம்முடைய சிந்தனை முழுக்க எது ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு இருந்துச்சு? அன்றாட வாழ்க்கைக்கு தேவைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு தினத்தினுடைய பிரச்சனை போதும்பா, நாளை தினத்தின் பிரச்சனை எது பார்த்துக்கொள்ளும்? நாளைக்கு பார்த்துக்கொள்ளும். அதை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு, அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு, என்னைக்கோ நடக்க போற பொண்ணு கல்யாணத்துக்கு இன்னைக்கே, நாளைக்கு வளர்ந்து நின்னானா நான் என்ன பண்ணுவேன்? வளரட்டுமே, அப்புறம் நிக்கட்டுமே, அப்புறம் பார்த்துக்கலாமே. சொல்லும் போதே சொல்றது, அந்த பொண்ணுக்கு 5 வயசு தான் இருக்கு, இவன் சாப்பிட மாட்டேங்கிறான், வெறும் பழையது, காலையில் இட்லி கூட கிடையாது. அதுல வேற ஒரு பெருமையா ஒரு வார்த்தை, அங்கத்தை கட்டி தங்கத்தை தேடணும். எதுக்கு தேடணும் அங்கத்தை கட்டி தங்கத்தை? நாளைக்கு இவளுக்குன்னு ஒன்று வரும்போது யார் தருவா? அப்போ வாழ்நாள் ஃபுல்லா எதை யோசிச்சு நடந்துகிட்டு இருக்கிற? சிறுக சிறுக சேமிச்சு சிறுக சிறுக கொண்டு வந்து நாளைக்கு ஒரு 100 சவரனாவது போடணும், 50 சவரன் நட ஃபுல்லா இதை பத்தி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இதை பத்தி தான் சிந்தனை. ஆண்டவர் கேட்கிறாரு, எதுக்கு இப்ப நீங்க வந்த? இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திய, எதுக்கு வந்த? உன் நடை ராங்கான நடை. நீ அப்படி யோசிச்சுட்டே நடந்தீனா எங்க நடந்துருவ தெரியுமா? கர்த்தர் சொல்லாத டெஸ்டினேஷனுக்கு நடந்துருவீங்க. அதனாலதான் நிறைய பேருடைய ஊழியம் ஆசீர்வாதமா இல்லை. அவங்களுடைய சிந்தனை எல்லாம் அவங்க குடும்பத்தை பத்தி, அவங்களுடைய பிள்ளைகளை பத்தி, அந்த தேவைகளை பத்தி இப்படியே தான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு ஊழியத்துக்கு கூப்பிட்டா கூட சிலர், நம்ம பிரதர் கூட வரீங்களா? அவங்களோட நோக்கம்
போயிட்டு வந்தா என்ன கிடைக்கும்? திரும்பி வரும்போது என்ன கிடைக்கும்? ஒரு நடை கூட கர்த்தருக்காக நடக்காதவர்கள். இப்ப ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு எழுந்து நட, எலியாவை பார்த்து சொல்றாரு எழுந்து நட. தேவைக்காக நடப்பீர்கள் என்று சொன்னால், அல்லது உங்களுடைய நடையில ஒரு சிந்தனை, உங்களை பத்தின எதிர்காலத்தை பத்தின ஒரு காரியம், ஒரு பாதுகாப்பு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இதை பத்தி ஓடிக்கொண்டிருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் சொல்றார் உன் நட ஃபெயிலியர், உன் நட ஃபெயிலியர். உன் நடக்கிற நடையில இருக்க வேண்டிய சிந்தனை வேறு, நீ யோசிக்க வேண்டியது வேற காரியத்தை யோசிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். முதலாவது எலியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு. இப்ப எலியாவுடைய நடை முழுக்க எதை பத்தி இருந்துச்சு? பாதுகாப்பை பத்தி. என்ன கிடைக்கும், எங்க போய் சேஃப் பண்ணலாம். இப்ப ஆண்டவர் திருப்பி சொல்றாரு எலியா பார்த்து, முதல்ல நீ இங்கிருந்து எங்க போ, திருப்பி எங்க போ? தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு போ. 15 வாசிங்க. 15. கர்த்தர் அவனை பார்த்து நீ தமஸ்குவின் வழியாய், அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவன் எந்த பெயர் சபாவை கிராஸ் பண்ணானோ திருப்பி அதே வழியா அவன் போகணும், திருப்பி அதே வழியா தான் போகணும். கெட் பேக், திருப்பி போ. ஏன்? நீ பாதுகாப்புக்காக நடந்த. இப்போ நான் சொல்றேன் ஒரு வேலை உனக்கு. இப்போ நான் உனக்கு என்ன கொடுக்க போறேன்? ஒரு வேலை கொடுக்க போறேன். என்ன வேலை கொடுக்க போறீங்க? ஆசையலை சிரியாவின் மேல் ராஜாவாகவும், யெகூவை இஸ்ரவேல் மேல் ராஜாவாகவும், எலிசாவை உன் ஸ்தானத்திலும் தீர்க்கதரிசியாக. இப்ப நீ எப்படி தெரியுமா நடக்கணும்? கெபியை வச்சுக்கிட்டு கெபிக்காக நடக்கக்கூடாது. என் மேல் கர்த்தருடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, அந்த திட்டத்துக்காக நான் நடக்க போகிறேன். என் நடை தேவைக்கானதல்ல, என் நடை தேவனுக்கானது. என் நடை வாழ்வதற்காக அல்ல, என் நடை என்னை வாழ வைத்தவருக்காக. இப்ப நீ நட, இப்ப எலியா நான் 80 நாள் நடக்கணும். இப்ப எலியா எப்படி நடக்கணும்? 80 நாள் நடக்கணும். ஏன்னா திருப்பி அவர் எங்கிருந்து போனோம்? ஓரேபில இருந்து தமஸ்குக்கு போனோம். அதாவது தென் தேசத்துல இருந்து வட தேசத்துக்கு போனோம், கீழே இருந்து மேல போனோம். அவர் நடுவுல இருந்து வந்துட்டார், பேர் சபாவில இருந்து. அப்படியே நடந்தாருன்னா அந்த பக்கம் 40 நாள்ல போயிருக்கலாம். அவர் இப்படி வந்துட்டார், இருக்கட்டும். இப்போ 40 நாளுக்கு பதிலாக நீ எத்தனை நாள் நடக்கணும்? 80 நாள் நடக்கணும். கணக்குப்படி நான் சொல்றேன், அந்த அளவை வச்சுட்டு சொல்றேன். 80 நாள்னா 80 நாளான்னு கேட்காதீங்க, டபுளா நடக்க வேண்டியிருக்கு. நீ நடக்கணும். ஆனால் இப்ப நீ எப்படி நடக்கணும் தெரியுமா? கெபியை தேடி நடக்கக்கூடாது, தேவைக்காக நடக்கக்கூடாது, உன் பிள்ளைக்கு வீடு கட்டுறதுக்காக நடக்கக்கூடாது. சர்ச்சுக்கு வரும்போது ஒரு தேவையோடு கூட வரவே கூடாது. நீ சர்ச்சுக்கு வரும்போது தேவனுக்காக தான் சர்ச்சுக்கு வரணும். ஏன் நிறைய பேர் சர்ச்சை விட்டு போறான் தெரியுமா? சபையை விட்டு போறதுக்கு என்ன காரணம்? அவன் தேவையோடு கூட வந்தான், தேவை கிடைக்கல, போயிட்டான். தேவன் வேணும்னு வந்தான்ல, அவன் சபையை விட்டு போகவே மாட்டான். ஏன்னா தேவன் சபையில கிடைப்பார். புரியுதா? வீடு தேடி வந்தவனுக்கு சபையில ஒருவேளை என்ன கிடைக்காம இருக்கலாம், வீடு கிடைக்காம இருக்கலாம். கார் தேடி வந்தவனுக்கு சபையில கார் கிடைக்காம இருக்கலாம். ஒரு ஆசீர்வாதமான ஒரு பெரிய வசதியான வாழ்க்கை தேடி வந்தவனுக்கு அந்த வாழ்க்கை கிடைக்காது, நார்மல் வாழ்க்கை கிடைக்கலாம். அவன்லாம் ஏமாந்துட்டான். அவன் என்ன சொல்றான்? நானும் எப்படியோ இருக்கணும்னு நினைச்சு வந்தாங்க, அங்கேயும் விட இங்கேயும் விட ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்ப இவனுடைய தேவை என்ன? உலக பிரகாரமான கெபி, ஒரு இடம், ஒரு பாதுகாப்பு. அப்ப அவன் அப்படி கர்த்தரை தேடும் போது அது கிடைக்காவிட்டால் பின்மாற்றம் அடைவான். ஆனா அவன் யாரை தேடி சபைக்கு வந்திருக்கணும் தெரியுமா? நான் இங்க ஒருத்தனை தேடினேன், அவங்கிட்ட கிடைக்காதத நான் கர்த்தர்கிட்ட தேடி வந்தேன், அது கர்த்தர்கிட்ட கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அவன் தேவனை விட்டு பின்மாற்றம் அடையவே மாட்டான். அப்போ உன் நடை எதை நோக்கி இருக்கிறது, எதை சிந்தித்துக் கொண்டிருக்கிறது? இப்ப எலியாவை சொல்லிட்டார், திரும்பி நட பார்ப்போம். இப்ப எலியா எப்படி நடப்பார் தெரியுமா? இப்ப நான் முதல்ல போய் ஆசைகளை பார்க்கணும், ரெண்டாவது போய் யெகூவை பார்க்கணும், கடைசியா போய் இப்ப இவன் தாட் ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு பாருங்க. எல்லாம் அபிஷேகம் பண்றதை பத்தி ஸ்பிரிச்சுவலா மாறிடுச்சு. யெகூவை பார்க்க முடியுதோ இல்லையோ தெரியல, ஆசைகளை பார்க்க முடியுதோ இல்லையோ தெரியல. எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் போய் யாரை பார்த்துறேன்? எலிசாவை பார்த்துறேன், பார்த்து அவன் அபிஷேகம் பண்ண. இப்ப இவன் தாட் முழுக்க இப்ப எப்படி இருக்கு? இப்ப இப்படி நடந்ததுக்கு இப்படி நடந்ததுக்கு யோசிங்க. இப்படி நடக்கும்போது எனக்கு ஒரு பாதுகாப்பு வேணும், ஒரு கெபி வேணும், ஏசபேல் என்ன கொல்ல போறா, நான் தப்பிக்கணும், என்ன செய்யலாம்? ஒபதியா சொன்ன மாதிரி ஒரு கெபிக்குள்ள ஓடிடலாமா? இதுதான் அவன் 40 நாள் இரவும் பகலும் யோசித்தது. இப்ப அவன் என்ன யோசிக்கிறான் தெரியுமா? யெகூவை அபிஷேகம் பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் ஆசைகள் அபிஷேகம் பண்ணலாமா, இல்ல முதல்ல எலிசா கிட்ட போயிடுவோமா, எது பிரிஃபரபிள்? இவன் சிந்தனையில இப்ப ஏசபேல் இல்லை, இப்ப இவன் சிந்தனையில அவனுடைய தேவைகள் இல்லை, அவன் சிந்தனையில அவன் பாதுகாப்பு இல்லை. இப்ப அவன் சிந்தனை முழுக்க முழுக்க தேவனுடைய திட்டம் இருக்கிறது. இந்த வாக்கு தான் கர்த்தர் விரும்புகிற வாக்கு. இதுதான் கர்த்தர் நடக்க சொல்றார். எத்தனை நாள் நீங்க இன்னும் நடப்பீங்க? இன்னும் தேவைகளை பத்தி எத்தனை நாள் நடக்க போறீங்க? எத்தனை நாள் இன்னும் ஐயோ எனக்கு இவ்வளவு பிரச்சனை, ஐயோ எனக்கு இவ்வளவு போராட்டம், ஆண்டவரே என்னை காப்பாற்ற மாட்டீங்களா, இப்படி கேட்டுக்கிட்டே எத்தனை நாள் ஓட போறீங்க? யோசிச்சு பாருங்க. பவுல் ஓடுறாரு, ஓடுற இடத்துலலாம் அடிக்கிறாங்க, பட்டணங்கள் தோறும் அடிக்கப்பட்டார், ஒவ்வொரு இடத்துலையும் நொறுக்கிறான். அப்ப பிரயாணத்தை நிறுத்திட்டு பவுல் என்ன பண்ணிருக்கணும்? ஜெபம் பண்ணிருக்கணும். ஆண்டவரே நான் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறேன்பா, தாங்கல முடியல, ரொம்ப அடிக்கிறாங்க. அப்ப பவுல் அடுத்த பிரயாணம் தொடங்கும் போதே என்ன சொல்லியிருக்கணும்? இப்போ இயேசு கிறிஸ்து லாசருவை எழுப்ப போறாரு, பின்னாடியே சீஷர்கள் போறாங்க. இவன் என்ன சொல்லிட்டு போறான்? தோமா என்ன சொன்னாரு? இவர் சொல்றாரு வாங்க லாசருவை எழுப்புவோம். தோமா சொன்ன வார்த்தை என்ன?
வாங்க நாம அவர் கூட மறிப்போம். அது கேட்கறதுக்கு நல்லா இருக்குது தூய தமிழ்ல. தமிழ்நாடு நம்ம சென்னை தமிழ்ல சொல்லி பாருங்க. வாங்க அவர் கூட சாவ போலாம் கூப்பிடுறாரு. இப்பதான் அங்க கல்லடிச்சாங்க, அங்கிருந்து வந்தோம், வந்து 4 நாள் தான் ஆகுது, திருப்பி எங்க கூப்பிடுறாரு? அங்கேயே கூப்பிடுறாரு. இப்ப தோமாவுடைய மைண்ட் ஃபுல்லா பெத்தானியாவுக்கு போற வரைக்கும் எப்படி இருக்கும்? எங்க அடிக்க போறாங்களோ, எங்க கொல்ல போறாங்களோ, எந்த கல் வருமோ, எவன் அடிப்பானோ, எவன் நொறுக்குவானோ. இவனை கேட்பான் பக்கத்துல, பேதுரு திருப்பி அடிப்பியா நீ தான் கரெக்டா எடுத்து கத்தி வீசுறாள், நீ கரெக்டா கல் எடுத்து அடிப்பியா? இவனுக்கு கான்வர்சேஷன் ஃபுல்லா எதை நம்பி இருக்கும்? எது மேல இருக்கும்? கல்லு மேலேயும் அடி மேலேயும் உத மேலேயும் இருக்கும். இயேசுவோட கான்சென்ட்ரேஷன் எதன் மேல இருக்கும்? லாசருவை எழுப்பதன் மேல, பிதாவின் திட்டத்தின் மேல. ஒரே நடதான், ஒரே வாக், ஒரே ஊருக்கு தான் 2 பேர் பிரயாணப்படுறாங்க. ஒருத்தர் தேவனுடைய திட்டத்தை சுமந்து கொண்டு நடந்து போகிறார், ஒருவன் பிரச்சனையை சுமந்து கொண்டு நடந்து போகிறார். இன்னைக்கு தான் அப்படிதான் சபைக்கு ஒரு குரூப் வந்துகிட்டே இருக்குது, அப்படிதான் ஊழியத்துல ஓடிட்டே இருக்குது. ஏன் உன் ஊழியம் இன்னும் எல்லை பெருசாகல? ஏன் இன்னும் உன்னுடைய வாழ்க்கையோட எல்லையை பெருசாகல? உன் சிந்தனை முழுக்க பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, கெபி கெபி கெபி, சேஃப் சேஃப் சேஃப். இந்த இடத்துக்கு போய் பார்க்கலாமா, அந்த இடத்துக்கு போலாமா, இதை பண்ணா தப்பிக்கலாமா, அதை பண்ணா தப்பிக்கலாமா, இல்ல இதை வச்சா இங்க காசு கிடைக்குமா, இதை வச்சு என்ன பண்ணலாம், குடும்பத்துல இதை எப்படி பிளான் பண்ணலாம், இவ்வளவு பணம் இருக்குது, இப்படியே யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ போடா, நான் சொன்ன வேலையை எடுத்துக்கிட்டு நீ போயிட்டே இரு, எதையும் யோசிக்காத. எனக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தாரு. ஒருவேளை நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது, ஆனா அதான் என் மினிஸ்ட்ரிக்கு ரொம்ப சேஃபா இருந்துச்சு. வீட்டை விட்டு வெளியே போகும்போது வீட்டை நினைக்காதேன்னாரு. ஏன்? நான் பார்த்துக்கிறேன் வீட்டை, நீ என் வேலையை பாருன்னார். அன்னிலேருந்து நான் எப்பவும் சொல்லுவேன், நான் கர்த்தருடைய வேலையை பார்க்குறேன், கர்த்தர் என் வேலையை பார்த்துக்கிறார். இன்னைய வரைக்கும் ஒரு தடவை ஒரு ஹாஸ்பிட்டலில் என் மகள் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ பிளேட்லெட்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சு, 48,000 வந்துருச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், இன்னும் குறையும், கவலைப்படாதீங்க, அதுக்கு கொஞ்சம் பிளட் எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க, அவரை பண்ணுங்க, ஆளை பிடிங்க, இப்படிலாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அன்றைக்கி சாயங்காலம் 6 மணிக்கு நான் ஊழியத்துக்கு கிளம்பணும். அது ஒரு வியாழக்கிழமை சாயங்காலம். நானும் என் நண்பர்கள் 2 பேரும் கிளம்பணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, யோசிச்சுட்டே இருக்கிறோம். 6 மணி ஆச்சு. நான் கூப்பிட்டு சொன்னேன், வீட்டில் இருக்கிறவங்கள வெளியே பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, நான் இருந்தாலும் பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியாது, அதுவாக தான் இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க, டாக்டர் இருக்காரு, பார்த்துங்க. எல்லாத்தையும் தாண்டி யார் இருக்கிறா? கர்த்தர் இருக்கிறாரு, பார்த்துப்பாரு. நான் மினிஸ்ட்ரிக்கு போகிறேன். அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொன்னாங்க, நீங்கள் இருந்தால் கொஞ்சம் மாரல் சப்போர்ட்டாக இருக்கும். நான் சொன்னேன், நான் இருந்தால் அது நடக்காது, நமக்கு வேறு வேலை இருக்குது, நான் அதை போகிறேன், நீங்கள் வேணால் பாருங்கன்னு சொல்லி. கரெக்டாக நான் கிளம்பும் போது 6 மணிக்கு ஒரு டெஸ்ட் எடுத்தாங்க. 6:15 நான் கிளம்பும் போது அந்த ரிசல்ட் வருது, பிளேட்லெட்ஸ் இன்க்ரீஸ் ஆக தொடங்கிருச்சுன்னு வந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னார், இனிமேட்டு கண்டிப்பாக என்னவாயிடும், இன்க்ரீஸ் ஆயிரும்னாரு. நான் அதோடு அதை மறந்துட்டு ஊழியத்துக்கு போயிட்டேன். 3 நாள் ஊழியம் தான். நடுவில் ஃபோன் அடிச்சு மட்டும் கேட்டுப்பேன் என்ன ஆச்சுன்னு. நான் வருவதற்குள்ள பிள்ளை வீட்டுக்கு வந்துருச்சு. நம்முடைய நடையின் சிந்தனை அத்தனையும் கர்த்தரை பற்றி இருந்தால் நம்முடைய தேவைகள் அத்தனையும் பரலோகம் பார்த்து கொள்ளும். நம்ம தூக்கிட்டு ஓடுறோம், நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறோம். பல நேரங்களில் ஊழியத்தின் பாதைக்கு வரும்போது ஒரு சிலரெல்லாம் பார்ப்பேன், முகம் அப்படியே வாட்டமாக இருக்கும். எப்போ ஏன் உங்கள் முகம் வாட்டமாக இருக்குது? பிரச்சனைகள் நிறையா இருக்குது, உங்களுக்கு என்ன கவலை இல்லை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்கம்பாங்க. யாருக்கு கவலை இல்லை இந்த உலகத்தில்? கவலை இல்லாதது யார் இருக்கிறா? எல்லாருக்கும் கவலை இருந்தது. சீஷர்கள் இயேசுநாதர் கூட இருக்கும் போதே கேட்குறான், ஓ தண்ணி வருது சாக போகிறோம், உமக்கு கவலை இல்லையான்னு கேட்குறான். எல்லாருக்கும் கவலை இருக்கு, யாருக்கும் இல்லை. எப்போ இயேசுநாதர் கையை பிடிச்சிட்டு வண்டி ஏறிட்டோமோ அதோட தூக்கி எல்லாத்தையும் அவர் தோல் மேலே போட்டு, நீர் பார்த்துக்கோம் ஐயா, நான் ஊழியத்துக்கு போறேன்ட்டு போயிட்டே இருக்கணும். கர்த்தர் அதையும் ஆசீர்வதிப்பார், இதையும் ஆசீர்வதிப்பார். உன் பிரச்சனைகளை நீ மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தீனா, உன் நட முழுக்க அதை யோசிச்சுட்டே இருந்தீனா, சிலருக்குலாம் பாருங்க டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ், வாழ்நாளெல்லாம் எதையாவது யோசிச்சுட்டே இருப்பான். ஆனால் ஆண்டவர் கூட தான் நடப்பான். ஆண்டவர் விட்டு தூரம் போக மாட்டான், பாவம் செய்ய மாட்டான், ஆண்டவர்கிட்ட தான் ஜெபம் பண்ணுவான். ஆனால் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். இரவு பகலும் 40 நாள் எலியா ஓடின மாதிரி, ஆண்டவரே யேசபேல் பிடிக்காம பார்த்துங்கப்பா, இதை வந்துருச்சுப்பா, இன்னொரு 10 நாள் தான்ப்பா, எப்படியும் ஒரு எகிப்துக்கு போயிடுவேன், ஒரு கெபியை கண்டுபிடிச்சிருவேன், இன்னும் ஒரு 5 நாள் தான். அவன் தாட்ஃபுல்லா இப்படி ஓட 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 உனக்கு ஸ்ட்ரெஸ் வரும், டிப்ரெஷன் வரும், எல்லாம் வரும். அதை விட்டுட்டு இப்போ ரிவர்ஸில் ஓடுங்க சொல்கிறேன். இப்போ ஒன்றும் யேசபேல் ஒன்றும் உத்தரவை வாபஸ் வாங்கிக்கல. சரி எலியாவை விட்டு விடுங்கள், நான் மன்னித்து விட்டேன்னு யேசபேல் சொல்லலை. இப்போ அவன் எலியா யேசபேல் விட்டு தூரம் போன காலத்துக்கு போய் இப்போ எலியா எங்கே போறாரு? ரிவர்ஸ்ல கிட்ட போறாரு, திருப்பி இஸ்ரவேலை கிராஸ் பண்ணணும் அவரு. ஆனாலும் இப்போது எலியாவின் சிந்தனையில யேசபேல் இல்லை, மரணம் இல்லை, எதுவும் இல்லை, கெபி இல்லை, பாதுகாப்பு இல்லை. அவன் சிந்தனை முழுக்க தேவன் மாத்திரம் நிறைந்திருக்கிறார். அவன் ஊழியம் சக்சஸ் ஆகி முடிந்துச்சு. அதைத்தான் கர்த்தர் உங்ககிட்ட எங்கிட்டையும் எதிர்பார்க்கிறார். நடக்கணும், நடக்காம இருக்கக்கூடாது. ஆனா உன் நடையிலே தேவன் இருக்கிறாரா? அல்ல பிரச்சனை இருக்கிறதா? போராட்டம் இருக்கிறதா? போராட்டம் எல்லாருக்கும் இருக்கு, அவன் லெவலுக்கு போராட்டம் இருக்கு. நம்ம நினைச்சுக்கிறோம் 2 வீலர்ல வரவருக்கு தான் பிரச்சனை ஜாஸ்தி, கார்ல வரவருக்கு பிரச்சனை இல்லைன்னு. கார்ல வரவனுக்கு அவன் லெவல்ல பிரச்சனை இருக்கு, பெரிய கார்ல வரவனுக்கு அவன் லெவல்ல பிரச்சனை இருக்கு. நீங்க பாருங்க, உங்களுக்கு 5000 ரூபாய் கடன் இருக்கும், அதுவே நல்லா ஃபிளைட் டிக்கெட்ல வச்சுக்கிட்டு பெரிய கோடீஸ்வரனுக்கு பாருங்க 5000 கோடி கடன் இருக்கும், அவர் லெவல்ல கடன் இருக்கும். அவ்வளவுதான். எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. ஆனா எதை தூக்கிட்டு ஓடுறோங்கிறதான் கேள்வி.
ரெண்டாவது இதே மாதிரி இன்னொரு காரியம் இருக்கிறது பாருங்களேன். இன்னொருத்தனை பார்த்து ஆண்டவர் சொல்றார். வாசிங்க, ஆதியாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கோமாராவையும் அழிக்க முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. இப்ப லோத்துடைய பிரயாணம், கிழக்கை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான். லோத்து பிரயாணம் பண்றாரு. இப்ப 2 பேரும் தான் ஒண்ணா வந்தாங்க. கர்த்தர் அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை பார்த்து எழுந்து நடந்து திரிங்கிறாரு. அதுக்கு முன்னாடியே யார் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு? லோத்து நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப லோத்து ஏன் நடக்கிறாரு? லோத்து நடக்கிறதுக்கு காரணம் என்ன? பிரச்சனையா? போராட்டமா? நாளைக்கு இந்நேரம் தலை போயிடுமா? வாழ்க்கையில் ஏதாவது போராட்டமா? இல்ல, இது 2வது கேட்டகரி. இது இன்னொரு கேட்டகரி. இது யார் தெரியுமா? வாசிங்க, அதே 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இப்ப எங்க இருக்கிறாங்க தெரியுமா? கானான்ல இருக்கிறாங்க. கானான்ல இருக்கும்போது லோத்துக்கு என்ன பிரச்சனை? யாராவது தலையை வாங்க போறாங்களா? இல்ல. ஏதாவது போராட்டமா? கெபி வேணுமா? இல்ல, எதுவும் கிடையாது. இப்ப இவருக்கு என்ன பிரச்சனை? மிகுதியான ஆசீர்வாதம். மிகுதியான ஆசீர்வாதம். இந்த மிகுதியான ஆசீர்வாதம் இருக்கிறதுனால இவர் என்ன யோசிக்கிறாரு? இந்த இடம் நமக்கு போதாது, இதை விட இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் வேணும், இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமான இடம் வேணும். இன்னைக்கு கடைசி காலத்தில் இருக்கிற மிக பெரியதான பிரச்சனை, எல்லாருக்குள்ள இருக்கிற ஒரு 70% மக்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை இதுதான். நான் ஊழியக்காரங்களை மட்டும் சொல்லல, உலகத்தான விட்டுருங்க, அவங்க அப்படிதான். நம்ம ஆண்டவர் உன்னை ஒரு இடத்துக்கு வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் ஒரு இடத்துல உன்னை உட்கார வச்சு உன்னை ஆசீர்வச்சிருக்கிறாரு. அப்படி உட்கார வச்ச ஆண்டவர், உன்னை கொண்டு போற ஆண்டவர், உனக்கு அந்த இடத்துல உட்கார முடியாத அளவுக்கு ஆஸ்தி கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளஸிங்க்கு மேல இன்னொரு பிளஸிங், பிளஸிங்கோட எக்ஸ்டென்ஷன், அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். இதை இப்ப நம்ம சொன்னோம்னா அவன் என்ன சொல்லுவாங்கன்னா, அது ஒரு நெகட்டிவ் தாட்டுங்க. அப்படி சொல்றது நாம அடுத்து 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 என்ன செய்யணும்? போய்கிட்டே இருக்கணும். 100% உண்மை. ஆனால் அந்த அடுத்த லெவல் கர்த்தர் தான் கொண்டு போகணும். இந்த லெவலுக்கு கொண்டு வந்த ஆண்டவர் உன்னை என்ன செய்வாரு? அடுத்த லெவலுக்கு கொண்டு போவாரு. அதுக்கு அடுத்த லெவலுக்கும் கொண்டு போவாரு. அவர் வருகிற வரைக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே எக்ஸ்பேண்ட் தான் ஆகும். ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே ஒரு நிலை கிடையாது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் அவர்கள் மகிமையின் மேல் மகிமை. அடுத்த அடுத்த லெவலுக்கு போறோம் ஸ்பிரிச்சுவலி. அதே நேரத்தில் நீங்க அந்த எக்ஸ்பான்ஷனை பண்ணக்கூடாது. அவரா சொல்லுவாரு, உன்னுடைய எல்லையை பெரிதாக்கு, உன் கூடாரத்தை விஸ்தாரமாக்கு, பெருசாக்கு, உன் எல்லைகளை பெரிதாக்கு. ஆண்டவர் சொல்வார், செய்யலாம், தப்பே கிடையாது. ஆனா ஒரு கூட்டம் நாட் சாட்டிஸ்ஃபைட். கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு என்ன இல்லை? திருப்தி கிடையாது. இன்னும் போகணும், இன்னும் போகணும், அடுத்து போகணும். இப்போ இவங்களுடைய பிரயாணம் முழுக்க எதன் அடிப்படையில் இருக்குது தெரியுமா? இவங்க பிரயாணம் முழுக்க எலியாவது பாதுகாப்புக்காக வாழ்ந்தா போதும்னு ஓடி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறான். ஏதோ ஒரு இடத்த கொடுத்துருக்காண்டவர், சர்வை பண்ணா போதும். அவனையே கர்த்தர் சொன்னாரு, உனக்கு இது வேலை கிடையாது, நீ என்ன செய்ய, நான் சொல்ற இடத்துக்கு போனாரு. ஆனா இன்னொரு குரூப் இருக்கு, ஆவிக்குரிய ஒரு குரூப். போதும் என்ற மனதனுடைய தெய்வ பக்தியை மிகுந்த ஆதாயங்கிற வசனம்லாம் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. சிலரெல்லாம் ஆண்டவர் சில இடத்துல உட்கார வச்சிருக்கிறாரு, நல்லா வச்சிருக்கிறாரு, ஆசீர்வச்சிருக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு அதுல என்ன இருக்காது? ஒரு திருப்தி இருக்காது. இல்ல இதை விட இன்னும் கொஞ்சம், இதை விட ஒரு ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வச்சிருந்தா, இல்ல இதை விட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனா நல்லா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு போஸ்டிங்ல உட்கார வச்சிருந்தா, இல்ல இதை விட அங்க ஒரு நாட்டில் கொண்டு போய் உட்கார வச்சு உன்னை ஆசீர்வச்ச ஆண்டவர், நமக்கு அந்த நாடு பிடிக்காது. அங்க ஆசீர்வாதமா ஏதோ ஒரு இடத்துல கணக்கு நல்லா வச்சிருப்பாரு. அங்கிருந்து அடுத்து எங்க போறது? இன்னொரு இடத்துக்கு, அந்த நாட்டுக்கு போலாமா, இந்த நாட்டுக்கு போலாமா? கர்த்தர் போக சொன்னா போறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்போ தானியேலை ஆண்டவர் கொண்டு போய் எங்க வச்சுட்டாரு? பாபிலோன்ல வச்சுட்டாரு. கொண்டு போன ஆண்டவர் தானியேலை கொண்டு வந்தாரா? இல்ல. கர்த்தர் சொல்ற வரைக்கும் தானியேல் எங்க இருக்கிறான்? சரி. இப்போ பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில யோசேப்பை கொண்டு போய் உட்கார வச்சாச்சு. இப்போ இவங்க எல்லாம் யாக்கோபை அடக்கம் பண்றதுக்கு அங்க போனாங்க. அடக்கம் பண்ணிட்டு திருப்பி எங்க வந்துட்டாங்க? எகிப்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா கர்த்தர் எங்க இருக்க சொல்லியிருக்கிறாரு? 430 வருஷம் எகிப்துல இருக்கணும். இப்போ என்ன பண்ணலாம்? யோசேப்பு பார்வோனுக்கிட்ட, எங்க அண்ணன் தம்பிகளுக்கு கொஞ்சம் கானான்ல ஒரு வீடு கீடு கட்டி கொடுத்து கொஞ்சம் நல்லபடியா சர்வை பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னா அவன் பண்ணுவானா மாட்டானா? பண்ணி கொடுப்பான். ஆனால் யோசேப்புடைய காரியம் என்ன? கர்த்தர் என்னை எங்கே உட்கார வச்சாரோ நான் அங்கே இருப்பேன். அது எகிப்தா, அரபு நாடா, அது வனாந்தரமா, அது பாபிலோனா, நான் நேபுகாத்நேச்சருக்கு அடுத்து இருக்கிறேன்னா எனக்கு அது தேவையில்லை. என்னை உட்கார வச்சது ஆண்டவர்.
இப்போ இவருக்கு ஆசை லோத்துக்கு, எங்கிருந்து வந்தோம்? மெசொப்பொத்தாமியா தேசத்துல இருந்து வந்தோம், ஆரான்ல இருந்து வந்தோம், கானானுக்கு வந்துட்டோம். அதுக்கு ப்ராமிஸ்டு லேண்ட் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணாரு. 12ஆம் அதிகாரத்திலேயே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அதையும் தாண்டி மெசொப்பொத்தாமியா தேசத்தில் இருக்கும்போதே கர்த்தர் சொல்லிட்டார். எங்க இருக்குது? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்தில் இருக்குது, அங்கேயே சொல்லிட்டார். அப்போ அதுல இருந்து டிராவல் பண்ணிட்டு வந்த லோத்துக்கு இப்ப என்ன தோணுது தெரியுமா? இந்த இடத்துல இருந்தா நமக்கு ஒத்து வராது, இது அண்ணனுக்கு வாக்கு பண்ணாங்க, அவருக்கு தான் சரியா இருக்கும், நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் கொஞ்சம் பெரிய இடத்துக்கு போனோம். இப்போ எதை வச்சு இவன் பிரயாணம் பண்றான் தெரியுமா? அப்படி எடுத்து அவன் நிமிர்ந்து பார்க்கறான். சோவாருக்கு போக மட்டும் சோதோம் எப்படி இருக்கிறது? தேவனுடைய தோட்டத்தை போலவும் எகிப்தை போலவும். பிளஸிங். இப்போ இவருடைய பிரயாணம் கிழக்கை நோக்கி எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? நான் எதை நோக்கி போயிட்டு இருக்கிறேன்? ஒரு ஆசீர்வாதமான தேசத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறேன். ஒரு வல்லரசு, எகிப்துனா வல்லரசு, ஒரு சூப்பர் பவரை நோக்கி போகிறேன். ஒரு அமெரிக்காவை நோக்கி போறேன். ஏன்? அங்கே போகும்போது அது ஆசீர்வாதமா இருக்கும். சிலர்லாம் சொல்றாங்க, எனக்கு அமெரிக்கா தாங்க கனவு. சிலர் சொல்றாங்க, நான் செத்த அமெரிக்கால தான் சாகணும், எப்படியாவது அங்க போய் இங்க இருக்கிற சொந்த வீடெல்லாம் விட்டுட்டு அங்க போய் யார் வீட்லயோ ஆயா மாதிரி உட்காந்து பிள்ளைகளுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்குது. ஏன் இவ்வளவு கஷ்டம்? உன்னை மகாராணி மாதிரி கர்த்தர் இங்க உட்கார வச்சாரு, நீ ஏன் அங்க போய் ஆயா வேலை பார்க்கற? ஒரு குரூப் இருக்கு. ஏங்க அப்படி? ஏன் அந்த மாதிரி இல்ல, இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டு வந்துட்டேனா நாளைக்கு எனக்கு ஒரு கிரீன் கார்டு கிடைக்கும், நாளைக்கு என் பிள்ளைகள் அமெரிக்கால வளர்வார்கள், உன் பிள்ளைகள் பாபிலோனிலே வளர்வார்கள். இன்னைக்கு அப்படி போனவன் தான் லோத்து. கிழக்கே பிரயாணம் பண்ணி சோதோமை போல, எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல நீர்வளம் மிக்கது, ஆசீர்வாதம், டாலரு, பவுண்டு, யூகே, ஆஸ்திரேலியா. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உன்னை எங்க வச்சாரோ நீ அங்க இரு. அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் உனக்கு எனக்கும் கொடுக்கிற தேசம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆண்டவர் இப்படி ஆசை காட்டிலாம் கூட்டிட்டு போக மாட்டார். திருப்பி அடுத்த வசனத்துல ஆபிரகாம் சொல்றார், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, 14வது வசனம், பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்னென்றைக்கும் கொடுத்து. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேசம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது? சோதம் பார்த்துக்கிறதுக்கு எப்படி இருந்துச்சு? எகிப்தை போல, தேவனுடைய தோட்டத்தை போல நீர்வளம் மிக்கதா. இது பார்க்கறதுக்கு ஒன்னும் இருக்காது, ஒன்னும் தெரியாது. நீ பாரு. இப்போ அவன் எழுந்து நடந்தான். இப்ப இவன் ஏன் நடந்தான் தெரியுமா? லோத்து கிழக்க நோக்கி நடக்கிறார், ஆபிரகாம் எதை நோக்கி நடக்கிறாரு? தேசம் முழுக்க நடக்கிறாரு. அவனுடைய நோக்கம் இன்னும் ஆசீர்வாதத்துக்குள்ளே போகணும், இன்னும் பலுகி பெருகணும். ஆனால் ஆபிரகாமுடைய நோக்கம், நான் ஏற்கனவே ஆசீர்வாதமா இருந்தவன், நான் ஆரான்ல எப்படி இருந்தவன்? ஆசீர்வாதமா இருந்தவன். இப்ப நான் ஏன் நடக்கிறேன் தெரியுமா? நான் ஆசீர்வாதத்துக்காக நடக்கவில்லை, என் கர்த்தர் ஒன்னு சொன்னாரு, நான் அதுக்காக நடக்கிறேன். என் நடை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு நான் நடக்கிறேன், அவ்வளவுதான். இன்னைக்கு நீ எதுக்கு நடக்கிற? எப்படியாவது சவுதி அரேபியா போயிட்டா போதும், எப்படியாவது கத்தார் போயிட்டா போதும், எப்படியாவது. அதுல வர சொல்லுவாங்க, அங்க போனதுனால தாங்க நான் இவ்வளவு ஆசீர்வாதமா பிளஸ்ஸிங்கா இருக்கிறேன். நீங்கள் போனீர்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சார். நான் சொல்லுவேன், ஏன் இந்தியாவில் யாருமே அப்படி ஆசீர்வாதமா இல்லையா? கர்த்தர் சொல்லி போனவங்களை நான் சொல்லலை, இதை ஒரு மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. வெளிநாட்டுக்கு போனவங்க யாரும் தப்பா எடுத்துடக்கூடாது. கர்த்தர் சொல்லி போறதுங்கிறது வேற. சிலருக்கு வச்ச ஆசீர்வாதத்திலிருந்து அவனால அதுல என்ன இருக்க முடியாது? திருப்தியா இருக்க முடியாது. இன்னும் அடுத்து, இன்னும் அடுத்து, அடுத்த லெவல் போகணும், அங்க போகணும், இங்க போகணும். கேட்டா அதுக்கு பேர் பாசிட்டிவ் தாட், மோட்டிவேஷனல் ஸ்பீச். இன்னும் போயிட்டே இருக்கணுங்க. இல்லைங்க, உன்னுடைய பிரயாணம் எதற்காக என்பதை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தர் யோசிக்கிறார், நீ எங்க இருக்கணும், உன் பிள்ளைகள் எங்க இருக்கணும், உன் சந்ததி எங்க இருக்கணும், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நீ இன்னைக்கு சோதோமை பார்த்துட்டு போயிட்ட லோத்து, நாளைக்கு உன் பிள்ளைகள் அத்தனையும் என்ன ஆகும்? இன்னைக்கு சோதோமை பார்த்துட்டு போயிட்ட, நாளைக்கு ஒரு நாள் வரும், சோதோமில் நீ இருக்க முடியாத சூழ்நிலை ஒன்று வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறடிக்கப்பட்ட போது ஆண்டவர் சொன்னார், ஜெர்மனிக்கு அவங்க எல்லாம் போய் குடியிருந்தாங்க. ஒரு நாள் வந்தது, கர்த்தர் சொன்னார், கிழக்கை பார்த்து வைத்திராத என்றும் வடக்கை பார்த்து கொடு என்றும் நான் சொல்லுவேன். ஏசாயால 1918 இஸ்ரவேல் தேசத்தை திருப்பி கொடுத்தாரு. ஒருத்தர் கூட வரல பாருங்க, ஒருத்தர் கூட வரல. நடந்தது என்ன தெரியுமா? சோதோமை போல எல்லாத்தையும் விட்டுட்டு வெறும் பிள்ளைகளை மட்டும் கையில் பிடிச்சிக்கிட்டு யூதா வந்து இறங்கினான் இஸ்ரவேலுக்கு 1948. ஏன் வரல? ஐயோ, ஜெர்மனியின் ஆசீர்வாதம். அன்னைக்கு ஜெர்மனி வல்லரசு மாதிரி, சூப்பர் பவர் மாதிரி, ஜெர்மனியோட பிளஸிங். இதை விட்டு நான் வரமாட்டேன். ஜெர்மனியில நாங்க என்னவா இருக்கிறோம்? லேண்ட்லார்ட்ஸா இருக்கிறோம். ஜெர்மனியில் நாங்க என்னவா இருக்கிறோம்? பேங்கா கண்ட்ரோல் பண்றோம். ஜெர்மனியில் நாங்க என்னவா இருக்கிறோம்? அரசியலை நிர்ணயிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, ஒரே ஒருத்தனை நான் எழுப்புவேன், ஹிட்லர்னு ஒருத்தனை எழுப்புவேன், உங்க அத்தனை பேரையும் விரட்டிடுவான். கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தாதான் ஆசீர்வாதம். இன்னும் ஆசீர்வாதத்தை நோக்கி பிரயாணம் பண்ணாதீங்க. அங்க போலாமா, இங்க போலாமா, கர்த்தர் சொன்னா போங்க. திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் சொல்லாவிட்டால் யூ நெவர் டிராவல்.
போகக்கூடாது. உன் சிந்தனையில ஆசீர்வாதத்தை நோக்கி பிரயாணம் இருக்கவே கூடாது. ஆண்டவரை நோக்கி தான் பிரயாணம் இருக்கணும். உன் சிந்தனை உலகத்தினுடைய மேன்மையை நோக்கி இருக்கக்கூடாது, தேவனுடைய மகிமையை நோக்கி இருக்கணும். உன்னுடைய பிரயாணம் முழுக்க முழுக்க பணத்தை பேஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது, உலக ஆசீர்வாதத்தை பேஸ் பண்ணதாக இருக்கக்கூடாது. உன் பிரயாணம் முழுக்க முழுக்க தேவனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். இப்போ ஆபிரகாம் பிரயாணம் பண்றாரு. இப்போ ஆண்டவர் சொல்றார் ஆபிரகாம் பார்த்து, வாசிங்களேன் அதே 13ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிங்க பாருங்க. நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் அம்மட்டும் நடந்து திரி, அதை உனக்கு தருவேன் என்றார். இப்போ ஆண்டவர் நடக்க சொல்றார். இப்போ ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றார், நீ எழுந்து நடப்பா. இப்போ ஆபிரகாம் எதுக்காக நடக்கிறாரு? ஆபிரகாம் எதுக்காக நடக்கிறாரு? உனக்கு இந்த தேசத்தை தருவேன். இப்போ ஆபிரகாமுடைய மைண்ட்ல எனக்கு இந்த தேசம் கிடைக்கும் அப்படின்னு நடந்திருப்பாரா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த தேசத்தை நான் உனக்கு தருவேன். அப்ப ஆபிரகாமுடைய மைண்டு, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்க போறாரு? தேசத்தை கொடுக்க போற அப்படின்னு நடந்திருப்பாரா? இதை சொல்லும் போது ஆபிரகாமுக்கு வயசு என்ன தெரியுமா? 75 வயசுக்கு மேல. ஆபிரகாமுக்கு என்ன வயசு? ஆண்டவரே, இந்த லேண்டு தான் வேணும்னு சொல்லி இருந்தா நான் ஆரான்லயே எங்க அப்பா வீட்டுல சந்தோஷமா இருந்தேன். எனக்கு தகப்பன் வீடு இருந்துச்சு, அங்க எனக்கு ஆஸ்தி நிறைய இருந்துச்சு. எனக்கு லேண்டு தான் வேணும், எனக்கு வீடு தான் வேணும்னா நான் எங்க வர வேண்டிய அவசியம் இல்லை, கானானுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. என்னை எதுக்கு நீங்க கானானுக்கு வர சொன்னீங்க தெரியுமா? என்னை வர சொன்ன நோக்கம் என்ன? வாசிங்க ஆதியாகமம் 12:7 வாசிங்க. உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, உன் சந்ததிக்கு. இப்ப நான் எழுந்து நடக்க போறேன். ஆண்டவரே, யாருக்காக நடக்க போறேன்? எதுக்காக நடக்க போறேன்? இப்ப திருப்பி ஒரு மிஸ்டேக் பண்றோம் நம்ம. ஆபிரகாம் நடந்தார். எதுக்காக நடந்தார்? அவருக்காக நடக்கல. யாருக்காக நடந்தார்? அப்ப சந்ததினா யாரு? வாசிங்க கலாத்தியர்கள் எழுதின 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஆபிரகாமுடைய நட எதுக்கு தெரியுமா? என் பையன் ஈசாக்குக்கு இல்ல. என் பையன் ஈசாக்கா இருந்தா நான் ஆரான்லயே இருந்திருப்பேன். என் பையனுக்கு தேவையான வீடு வாசல் எல்லாம் அங்கேயே ரெடி பண்ணி கொடுத்திருப்பேன். என் பையனுக்கு தான் எல்லாம் வேணும்னா நான் மெசொப்பொத்தாமியா தேசத்துல ரெடி பண்ணி கொடுத்திருப்பேன். நான் எதுக்கு இப்ப நடக்க போறேன் தெரியுமா? ஆஸ்தி எனக்கு தாங்க கூடாதா வந்துருச்சு. லோத்து போயிட்டான். இப்ப ஆண்டவரே, இதுக்கு மேல எதுக்கு ஆண்டவரே நடக்கணும்? தோ இவ்வளவு சொத்து இருக்கு, ஆடு மாடு கோவேறு கழுதைகள், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள். அந்த ஊழியக்காரன் போய் சொல்றான் லாபான்ட்ட, என்னுடைய எஜமான் செல்வச்சீமானா இருக்கிறான், இதுக்கு மேல எதுக்கு ஆண்டவரே நான் நடக்கணும்? இல்ல உன் சந்ததிக்கு தரேன். எது? ஈசாக்குக்கு. ஆண்டவரே, இது ஈசாக்குக்கு பத்துமா போதுமாண்ட, இது அவன் என்ன ஆண்டவரே பண்ண போறான் வச்சு? இல்லப்பா அவன் சந்ததிக்கு தர. யார்? இஸ்மவேலுக்கு. ஆண்டவரே, அவன் என்ன ஆண்டவரே பண்ண போறான்? அவனுக்கு தெரியும் அவர் சொல்ற சந்ததி இவன்கள் அல்ல, அவர் சொல்ற சந்ததி கிறிஸ்து. அந்த சந்ததி, அந்த கிறிஸ்துவுக்காய் நான் இப்பொழுது நடக்க போகிறேன். நான் நடக்கிறது ஈசாக்குக்காகவும் அல்ல, நான் நடக்கிறது இஸ்மவேலுக்காகவும் அல்ல, நான் நடப்பது கேத்தூராலின் சந்ததிகளுக்கு அல்ல, நான் நடக்கிறது என் மாம்ச சந்ததிகளுக்கு அல்ல, நான் நடக்கிறது கிறிஸ்து என்கிற ஆவிக்குரிய சந்ததிக்காக நான் நடக்கிறேன். இதுதான் ஆபிரகாமுடைய நடை. கர்த்தர் ஆபிரகாம் நடக்க சொன்னது எதுக்கு நடந்தான் தெரியுமா? அவன் உலக பிரகாரமாக நடக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் நடக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல்ரெடி அவன் கானானுக்குள்ள தான் இருக்கான். ஆல்ரெடி தேவையான எல்லா ஆசீர்வாதமும் அவன்கிட்ட இருக்கு. ஆஸ்தி தங்கக்கூடாதாக இருக்கு. வயசு ஆயிப்போச்சு 75. இதுக்கு மேல ஏன் நான் நடக்கணும்? இதுக்கு மேல நான் நடக்க போற நட, இதுவரைக்கும் நான் நடந்தது எனக்காக, இனி நடக்க போவது கிறிஸ்துவுக்காக. நான் நடந்தாதான் இந்த தேசத்தை நான் எவ்வளவு தூரம் நடக்கிறனோ அவ்வளவு தூரம் என் இயேசு வந்து ஆளுகை செய்வார். அதான் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் என் நாட்களை பார்க்க ஆசையாயிருந்தான். ஆபிரகாம் நடந்த ஒரு நடை கூட மாம்ச பிரகாரமா இல்லை, மாம்ச தேவைகளுக்கு இல்லை, உலக ஆசீர்வாதத்துக்காக இல்லை. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியும் இது இல்ல, நான் நடக்கிற நட இதுக்கு இல்ல, நான் நடக்கிற நட கிறிஸ்துவுக்கு, நான் நடக்கிற நட ஆவிக்குரிய சந்ததிக்கு. இந்த நடையைத்தான் கர்த்தர் சொன்னார், நீ எழுந்து நட. நீ நட. எதுக்கு நடக்கிற? நீ நடக்கிற நட உனக்கு இல்லப்பா, நீ நடக்கிற நட உன் பையனுக்கு இல்ல, நீ நடக்கிற நட உன் பேரனுக்கு இல்ல, அவனுங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும், எதை வேணா கொடுத்துருவேன். நீ நடக்கிற நட எனக்காக. அப்படி நடக்கிற அந்த சந்ததியை தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுதான் கர்த்தருடைய நோக்கம். இப்ப நீ எதுக்கு நடக்கிற? உன் நட எதை நோக்கி இருக்குது? ஏன் இப்ப ஆண்டவர் குறைவா வச்சிருக்கிறாரா? ஆசீர்வாதத்தில் ஆண்டவர் இப்ப உங்களுக்கு குறைவா வச்சிருக்கிறாரா? எத்தனையோ பேருக்கு நமக்கு கிடைக்கிற அளவுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைக்காம இருக்கு. எத்தனையோ பேருக்கு நம்ம வாடகை வீட்லயே இருக்கிறதாவே இருக்கட்டுமே, எத்தனையோ பேருக்கு நமக்கு இருக்கிற அந்த வாடகை வீடு கூட இருக்க முடியாம இந்த மழையில டென்ட்ல கிண்ட்ல எங்கேயோ தங்கி இருக்கிறாங்க.
எத்தனையோ பேர் உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்க உலகத்துல. எத்தனையோ பேர் வார் ஜோனுக்குள்ள இருக்கிறான், எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிறான். அதெல்லாம் இல்லையே, கர்த்தர் அதையெல்லாம் தாண்டி நம்மள ஆசீர்வாதமா தானே வச்சிருக்கிறாரு. என்ன இப்ப நமக்கு குறைச்சல்? நாம ஒருவேளை குளிரான தேசத்துல இருந்தா நமக்கு அனலுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அனலான தேசத்துல இருந்தால் குளிருக்கு தேவையானதை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, நல்லா தானே வச்சிருக்கிறாரு. அப்புறம் எதுக்கு நீ இன்னும் உனக்காகவே நடக்கணும்? எதுக்கு இன்னும் போராட்டத்துக்காகவே நடக்கணும்? இன்னும் எதுக்காக நீங்க இதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கணும்? என்ன நடக்கும், எதுக்கு நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், நான் என்ன ஆவேன், இந்த தேசம் என்ன ஆகும், நான் இருக்கிற இந்த இடத்துல இதுக்கப்புறம் என்ன ஆகும்? என்ன ஆகாது. அப்படியே ஏதாவது ஆனாலும் சரி, சோதோமே அழிஞ்சாலும் சரி, உன் கையை பிடிச்சி வெளியே கொண்டு விட்டுட்டு தான் கர்த்தர் அதை அழிப்பாரை ஒழிய உன்னை அதோட சேர்த்து கர்த்தர் அழிக்க ஒட்டார். அந்த தேவன் கூட இருக்கும்போது உனக்கு எதுக்கு உன் சிந்தனை முழுக்க எதை பத்தி இருக்குது? ஒரு கூட்டம் எதை நோக்கி ஓடிட்டு இருக்குது? சர்வைவலுக்கு. என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம், பிரியா இருக்குது. நம்ம இன்னும் கொஞ்சம், இன்னொரு கூட்டம் இன்னும் நம்ம அப்படியே இன்னொரு கார் வாங்கணும், இன்னும் ஏதாவது ஒன்று பண்ணணும், இன்னும் ஒரு இடம் வாங்கணும், இன்னொன்று அப்படி பண்ணணும். நீ எதையுமே யோசிக்காதப்பா. ஆண்டவர் அதான் சொல்ற, நீ எதையுமே யோசிக்காத, நீ எழுந்து நட, உன் சிந்தனை முழுக்க என்ன வச்சுக்கோ. ஒரு நாள் இந்த இடம் என் இயேசு வந்து ஆளுகை செய்வார். ஒரு நாள் என் சந்ததிகள் அல்ல சந்ததி வரும், அந்த சந்ததி கிறிஸ்துவே. நான் இதை அல்ல இதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நான் நாடுவேன். இந்த தாட்டோட நட. எலியா நடந்த நடை உயிருக்காக, உயிருக்கு பயந்து. ஆனா திருப்பி அதே எலியா நடக்கிறான். எப்படி நடக்கிறான் தெரியுமா? இப்ப நான் நடப்பது என் உயிருக்கு பயந்து அல்ல, இன்னொரு சந்ததியை உருவாக்குவதற்கு, என் ஸ்தானத்துல இன்னொருத்தனை உருவாக்குவதற்கு. இப்ப லோத்து சோதோமுக்கு நடக்கும்போது எப்படி நடந்தான் தெரியுமா? சந்தோஷமா நடந்தார். நான் எங்க போறேன் தெரியுமா? சோதோமுக்கு போறேன், எகிப்தை போல ஆசீர்வாதமா இருக்க போறேன். நல்லா தண்ணி உள்ள ஓடங்க, ஒரு குறை இல்லைங்க. 24 hours வாட்டர் ஆமா, குழாய திறந்தா தண்ணி ஆமா. அந்த வீட்டுக்கு ஏன் போறீங்க? 24 மணி நேரம் தண்ணி. ஏன் வந்த? இல்ல, இதை விட கொஞ்சம் பெரிய வீடு இருந்தா நல்லா இருக்குமே, இதை விட இன்னும் கொஞ்சம். ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை நல்லா தானே வச்சிருந்தேன், நான் உன்னை வச்ச இடத்துல நல்லா தானே வச்சேன், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக எனக்கு தெரியாதா? நீ ஏன் அதை யோசிக்கிற? கர்த்தர் ஒண்ணு மட்டும் தாங்க நமக்கு திருப்பி தெளிவா சொல்றாரு, நீ தேவையில்லாத பிரச்சனையை தூக்கி மண்டையில போட்டுக்காத, எதிர்காலத்தை தூக்கி மண்டையில போட்டுக்காத, இன்னும் வேணும் அதை பண்ணணும் இப்படி பண்ணணும் எதையும் மண்டையில போடாத. நீ உன் மண்டைக்குள்ள போட வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நான் நடக்கிற ஒவ்வொரு நடையும் என் இயேசுவுக்காக, நான் சொல்ற ஒவ்வொரு பேச்சும் என் இயேசுவுக்காக, நான் சர்வை பண்ணுவது என் கிறிஸ்துவுக்காக. நான் போயிட்டே இருப்பேன், எல்லாம் என் பின்னாடி வரும். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்துவார், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் நன்மை கிருபையை தூக்கி ஓட மாட்டேன். அங்க நல்லா இருக்கு, இங்க நல்லா இருக்கு, அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? கவலைப்படாத இருக்கு. என்ன கவலை? நீங்க சொல்லிட்டீங்க, நான் ஏன்? நீ கவலைப்படாதன்னா படாத, அவ்வளவுதான். நாளைக்கு ஃபீஸ் கட்டணுமே, நீ கவலைப்படாத, கட்டுவோம். நீ ஏன் கவலைப்படுற? வரும், கடைசி நிமிஷத்துல வரும், கடைசி செகண்ட்ல வரும். ஒன்னு ஃபீஸ் கட்ட வைப்பாரு, இல்ல ஃபீஸ் கட்டுற டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ண வைப்பாரு. உங்ககிட்ட பணம் கட்டுற வரைக்கும் ஃபீஸ் கட்டுற டேட் ஓப்பனாக தான் இருக்கும். ஒன்று பேழையோ கட்டி முடிக்க வைப்பாரு, இல்லை கட்டி முடிகிற வரைக்கும் ஜலப்பிரளயம் வராமல் பார்த்துப்பாரு. ஆண்டவர் ஒரு நாள் உன்னை எண்ணி கை விடவே மாட்டார். ஆனால் இப்போ நீங்கள் எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? இனி நடக்கிற நடை முழுவதும் தேவனை பற்றினதாக இருக்கணும். எனக்கு ஆண்டவர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அதுக்கு என்ன அழைச்சிருக்கிறாரு, அதுக்கு தான் நான் இயேசுகிட்ட வந்தேன். இனி நான் அதை நோக்கி தான் நடப்பேன், அதை தான் சிந்திப்பேன், அதை தான் பேசுவேன். இனி நான் இதை பற்றி எதையும் என்ன செய்ய மாட்டேன், பேசவே மாட்டேன், யோசிக்கவே மாட்டேன். நீங்க அப்படி இருந்து பாருங்களேன், உங்களுக்கு ஒண்ணுமே வராது, நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு நடக்க வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் தானாய் நடக்கும். அதினதின் காலத்துல கர்த்தர் நேர்த்தியா செய்வார். நீங்க போய்கிட்டே இருங்க. நீங்க பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சொல்லிட்டு முடிக்கிறேன், கவனிங்க. நீங்க நைட்டு ட்ரெயின்ல ஏறி படுத்துடுறீங்க, பர்த்தில் இல்லையா, பர்த்தில் படுத்துடுறீங்க. சில ஆட்கள் பாருங்க தூங்கவே மாட்டான். என்ன ஸ்டேஷன்? ஒவ்வொரு ஸ்டேஷனும் கேட்டுக்கிட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? இது என்ன ஸ்டேஷன் அப்படிம்பா. அடுத்து கொஞ்ச நேரம் போய் ஒரு மணி நேரம் திருப்பி, என்ன சார் தூங்கலையா? இல்லை சார், ஸ்டேஷனை விட்டா கஷ்டம். ஆனால் அவன் கூட வந்த இன்னொரு ஆள் பார்த்தீங்கன்னா எதிரில் படுத்து நல்லா தூங்கிட்டே இருப்பான். இவனுக்கு அவனை பார்த்தா பொறாமையாக இருக்கும், எப்படி தூங்குறான் பாரு, இவெல்லாம் ஸ்டேஷனை விட்டா என்ன ஆகும், கொஞ்சமாவது அவனுக்கு பொறுப்பு இருக்கா, அவனுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்கா, பொறுப்பு இல்லாமல் தூங்குறான் பாரு அப்படின்னு அவன் இருக்காமல படுத்திருந்தவன் கரெக்டாக ஸ்டேஷனுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அப்படி ஏந்திரிப்பான். இவன் அவனையே பார்ப்பான், இறங்குவான், சட்டையை சரி பண்ணுவான், பட்டா சார் அப்படின்ட்டு போவான். என்ன இதான் நம்ம ஸ்டேஷனுமா. தூங்கி இருந்தவனுக்கு நல்லா தெரியும் என் ஸ்டேஷன் எப்போ வரும். ஏன்னா அவன் ரெகுலர் டிராவலர், அவனுக்கு தெரியும் என் ஸ்டேஷன் எப்போ வரும், அந்த நேரத்துக்கு அவன் மூளை வேலை செய்யும், கரெக்டாக ஏந்திரிப்பான். எத்தனையோ பேர் அப்படி செஞ்சுருக்கிறாங்க. அந்த மாதிரி நீ கவலை இல்லாமல் தூங்கு. உன் ஸ்டேஷன் வரும்போது கர்த்தர் உன்னை எழுப்பி உனக்கு தேவையை கர்த்தர் கையில் கொடுப்பார். நாம் ஆண்டவர் நம்ம கவலை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கதான் சொல்கிறார். ஆனால் பாரத்தை தூக்கிட்டு ஓடாதீங்க, எதிர்காலத்தை தூக்கிட்டு ஓடாதீங்க, என்ன நடக்குமோன்னு தூக்கிட்டு ஓடாதீங்க. நீங்கள் தேவனுடைய சிந்தனையோட மட்டும் நடங்க, முடிவு பரியந்தம் அவர் நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம், தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். நன்றி ஆவியானவரே, நீங்கள்
பல நேரங்களில் ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் நீங்க துக்கமாவே இருக்கிறீங்க. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபை போல அப்படி காலை பிடிச்சி கதறிக்கிட்டே இருக்கிறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? யாக்கோபு, இப்ப நீ என் காலை பிடிச்சி கதறினாலும் சரி, கதறா விட்டாலும் சரி, உன்மேல் எனக்கு ஒரு திட்டம் உண்டு. ஏசா உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் எதுவும் செய்ய மாட்டான். நீங்க கொஞ்சம் இப்படி யோசிச்சு பாருங்க. யாக்கோபு இங்க நைட்டெல்லாம் பயத்தோட கதறிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே நைட்டு ஏசா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஒரு துன்மார்க்க நல்லா தூங்கிட்டு இருக்கான். யாக்கோபு இங்க புலம்பிட்டே இருக்கான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாத. ஏன் இப்படி பயப்படுற? நான் உன் கூட இருக்கிறேன், வாக்கு பண்ணி இருக்கிறேன். மறுநாள் காலையில பார்த்தா நைட்டு தூங்காத யாக்கோபு பயத்தோட ஏசாவை பார்க்க போறான். ஆனா ஏசா சந்தோஷமா தூங்கி எந்திச்சு யாக்கோபை பார்க்க வரான். அங்க ஒண்ணுமே நடக்கல. இந்த தேவன் தான் உன் கூட இருக்கிறார். உன் எதிரிக்கு உன்னை ஒன்னும் மேற்கொள்ற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை. நீ அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்காத. பாரத்தை தூக்கி கர்த்தர் மேல போடு. ஆண்டவர் அதான் சொல்றாரு, பாரத்தை தூக்கி கர்த்தர் மேல போடு. என்ன பண்ணிடுவான்? எவனும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நீ கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இந்த உலகத்துல எந்த போஸ்டிங்ல இருக்கிறவங்களும் மனிதனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்களுக்கு அந்த பதிவு பிரமாணத்தை ஒரு இன்னொரு மனுஷன் செஞ்சு வச்சான். ஆனா உனக்கு ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். மனுஷன் பண்ணல. உன்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது. நல்ல கீப் ரெஸ்ட். சந்தோஷமா இரு, நிம்மதியாயிரு. ஏன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு இது நடக்குமா, அது பண்ணுமா, இது என்ன ஆகும், அது என்ன ஆகும்? அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. யார் என்ன வேணா சொல்லட்டும், எதுவும் நடக்காது. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதுதான் நடக்கும். கர்த்தர் உனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அவர் உன்னை கை விடவே மாட்டார். நடை எப்பொழுதும் கர்த்தரோட சிந்தனையா இருக்கணும். பாருங்க, உலகமே அழிஞ்சிச்சு. நோவா தேவனோட நடந்துகிட்டு இருந்தான். அவன் அழிவை பத்தி என்னவே இல்லை. அவன் எதை பத்தி நினைச்சான் தெரியுமா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் சாக மாட்டேன், அவ்வளவுதான். கர்த்தர் என்னை காப்பாத்திடுவாரு. அவன் தைரியமா பிரசங்கம் பண்றான். நீதியை பிரசங்கித்தவன் ஆக்கிய நோவா. அந்த தேவன் தான் உன் கூட என் கூட இருக்கிறார். சந்தோஷமா இரு. வரும் பிரச்சனை, வராம இருக்கவே இருக்காது. ஏசா புறப்பட்டான்னு வரும், பார்க்க வந்துகிட்டு இருக்கான்னு சில நேரத்தில் சொல்லுவாங்க. ஏசபேல் நாளைக்கு தலையை வாங்க போறான்னு சொல்லுவாங்க. ஆனா நீ என்ன சொல்லணும் தெரியுமா? என் தலையை வாங்குற அதிகாரம் என் தேவனுக்கு மட்டும்தான் இருக்குது. என் தலை மேல இல்லை, என் தலை முடி மேல கூட கை வைக்கிற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் தரவில்லை. நான் தேவனுடைய பிள்ளை. என்னை கை வைக்கிற அதிகாரத்தை கர்த்தர் யாருக்கும் தரல. நான் பயந்து நடக்க மாட்டேன். நான் ஆசீர்வாதத்துக்காக நடக்க மாட்டேன். நான் ஆண்டவருக்காக நடப்பேன். என் நடை, சிந்தனை, பேச்சு, பார்வை, செய்கை எல்லாம் கிறிஸ்து. அதனால தான் பவுல் அவ்வளவு பெரிய கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை உலகம் முழுக்க ஸ்தாபிக்க முடிஞ்சிச்சு. அவனால அவனுடைய எண்ணம் ஒன்னே ஒண்ணுதான், கிறிஸ்து. நடுவில் வர பசி, பஞ்சம், பட்டினி, நிர்வாணம், நாசமோசம், அடி, உத எதுவும் அவன் மைண்ட்ல நிக்கவே இல்லை. அங்க போனா அடிப்பாங்க, அடிச்சுட்டு போட்டோம். இங்க போனா உன்னை கொல்லுவாங்க, கொல்லட்டும். எருசலேமுக்கு போனா கைகளை கட்டி சிறைச்சு பண்ணட்டும். என் நோக்கம் கிறிஸ்துவை பிரசங்கிப்பது. நான் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு நடக்கிறேன். கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்துக்காக நடக்கிறேன். என் நடையை தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் இல்லை. கிறிஸ்து எனக்கு சொல்லி இருக்கிறார், நீ எப்படி எருசலேமில் எனக்கு சாட்சி கொடுத்தாயோ அதே போல ரோமிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். அதனால என்னை யாரும் தடுக்க முடியாது. இந்த வாக்கு தத்தம் தான் அவனை நடத்துச்சு. அந்த தேவன் உன் கூட இருக்கிறார். தைரியமா சொல்லு, நான் நடப்பேன். நான் கிறிஸ்துவோடு கூட நடப்பேன். நான் கிறிஸ்துவின் சிந்தனையை தாங்கினவனாய் நடப்பேன். நான் உலகத்தின் பாரங்களை தூக்கி போட்டுக்க மாட்டேன். கவலைகளை தூக்கி போட்டுக்க மாட்டேன். எதிர்காலத்தை தூக்கி போட்டுக்க மாட்டேன். நான் ஒன்னே ஒண்ணுதான் நினைப்பேன், இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி நான் கிறிஸ்துவோடு கூட நடக்க தொடங்குகிறேன். அல்லேலூயா. நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் ஆண்டவரே, தர்மியான நேரத்திற்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் எப்படி நடந்தோம் தெரியாதுப்பா. ஒருவேளை நாங்கள் ஓரேபை நோக்கி நடந்திருக்கலாம், ஒருவேளை சோதோமை நோக்கி நடந்திருக்கலாம். ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்கள் நடை தப்பான நடையாக இருந்திருக்கலாம். இப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவை நோக்கி நடக்க போகிறோம். We are going to walk through the promised land. ஆண்டவரே, நாங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நோக்கி நடக்க போகிறோம். எங்களுடைய தேசம் பூமிக்குரியது அல்ல, எங்களுடைய தேசம் வானத்துக்குரியது. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே நாங்கள் நாடுகிறோம். எங்கள் சிந்தனை, பேச்சு, பார்வை, செய்கை எல்லாம் கிறிஸ்துவை பற்றினது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். நாங்கள் இப்படி முடிவு பரியந்தம் நடக்க கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.